கொரோனா காலத்தில் பல்லு பழனிசாமி ஆட்சியில் எல்லா கம்பெனியும் மூடிட்டு போயிட்டான். சசிகலா காலை மட்டும்தான் நக்கனா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கல்லா பொட்டியே நக்கிட்டு போயிட்டான் நாங்கள் ஒத்தாளா ஓழி. ஸ்டாலின் தாத்தா எங்கள் ஆயாவுக்கு ஒரு 1000 ரூபா, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன் தாத்தா. இதே எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பாடு என்னை எங்கே அனுப்ப போகிறான். ஆமாம், உங்க ஆயாவையும் ஆத்தாளையும் காப்பாற்றிய உன் தாத்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவனுக்கு தேவை 2 பொம்பளை காலு 2 செருப்பு, அதை நக்க வேண்டியது. இப்போ அது கிடைக்காதனால அமித்ஷாவோட 2 காலு 2 செருப்பு, அதை நக்கிறது. ரயில் ஓடல, பஸ்ஸு ஓடல, சினிமா தேட்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜனங்க சாவுறாங்கடா. ஒரு 5000 ரூபா கொடுன்னு சொன்னோமா இல்லையா? 5000 ரூபா கொடுத்தா நம்ம பின்னாடி உட்கார லேடிஸை கேட்குறேன், எவ்வளோ கொடுத்தாங்க? கொடுக்கலன்னா போய் சொல்லக்கூடாதுப்பா. இல்லை கரெக்டாக சொல்லுவேன். எவ்வளோமா? வேறு அங்கே பாரு, நீ தப்பா சொல்லிங்கிறாங்க பாரு, அக்கா தங்கச்சி பாரு, 300 ரூபாமா. அந்த கொக்கால ஓடி 1000 ரூபா கொடுத்தா 3 மாதத்துக்கு கேபிள் டிவி பணம் கட்டு, வயிற்றுல ஈர துணி போட்டு சாவேன். நம்ம மாமா மோடி இருக்காருல்ல, அவரு கூட அந்த தாடியை ட்ரிம் பண்ணா கொரோனா வந்துரும்னு 18 மாசம் தொப்ப வரைக்கும் வளர்த்தாரா இல்லையா? தாடியை வச்சாங்களா இல்லையா? வைக்கலன்னா என்ன செருப்பால் அடி, வச்சிருந்தா போய் அவனை அடி, யாராவது ஒருத்தனை அடிக்கணும். எனக்கு முன்னால் பேசிய தம்பி, நான் ஒரு இலக்கிய ஆய்வாளர், நான் ஒரு இலக்கியவாதி என்று சொன்னார். எனக்கு இலக்கியமும் தெரியாது, இலக்கணமும் தெரியாது, பாட்டெழுதவும் தெரியாது, படைக்கவும் தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் தந்தை பெரியார், எங்கள் தாத்தா கலைஞர், எங்கள் அண்ணன் தளபதி, எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதியை மட்டும் படித்துவிட்டு ஒரு கானா பாட்டுக்காரனை போல் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். என்னை வரவேற்க வந்திருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களே, இங்கே ராஜா அன்பழகன் சொல்லுகின்ற போது இந்த தேதியை கேட்டேன், வேறு இடத்தில் கொடுத்திருக்கிறேன் என்ற. இப்போது மட்டும் நீங்கள் அப்படி செய்யவில்லை, இதற்கு முன்னாலும் அப்படித்தான் செய்திருக்கிறீர்கள். எப்படியாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிடம் தேதி கேட்க வேண்டும், அவர் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களை பெற்றது எப்படி ஜே அன்பழகனோ, அந்த அன்பழகனை பெற்றவர் ஜெயராமன் தெரியுமா உங்களுக்கு? அந்த பெயர் தான் என் தந்தைக்கும். ஆகவே எந்த காலத்திலும் என்னை நீங்கள் வெல்ல முடியாது. நீங்கள் கேட்கின்ற தேதியை எப்போதும் எந்த நேரத்திலும் தருவேன். ஏனென்றால் நீங்கள் தியாக குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், திமுகவை நேசிப்பவர்கள், இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவர்கள். ஆகவே அந்த தியாகத்தை மதிப்பவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இதில் வேற எந்த கருத்தும் இல்லை. அவர் கேட்டார், கேட்ட உடனே இல்லைன்னு சொன்னா அப்படி இருக்க முடியும்? எங்க கொடுத்தனோ அவனுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியுமோ அவனிடம் தேதியை மாற்றி உங்களுக்கு கொடுத்தேன். வேற எதுவும் என்னால் கொடுக்க முடியாது. என்கிட்ட வாயை தவிர வேற எதுவும் இல்லை. அள்ளி கொடுக்க பொண்ணோ பொருளோ இந்த கட்சிக்கு எதுவும் இல்லை. உயிருள்ளவரை பேச வேண்டும். எனக்கு இருக்கும் ஒரே ஆசை எல்லாம், அங்கே பேசுறவங்க யாரா இருந்தால் வீட்டுக்கு போயிடுங்க, வீட்டில் போய் பேசுங்க. உங்களுக்காக தான் கத்தி கத்தி சாவுறேன். நீ இங்கே உட்காந்து பேசுனா எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பொட்டி எடுத்துட்டேன். வாய முடியலாம் சிரிக்கூடாது, பேசாமல் இருமா தயவுசெய்து. உன் பையன் மாதிரி சொல்கிறேன். எனக்கு இருக்கும் ஆசையெல்லாம், எல்லோருக்கும் ஊர்வலம் 2 தரம் என்று சொல்லுவார்கள். ஒன்று திருமண ஊர்வலம், ஒன்று இறுதி ஊர்வலம். ஆனால் எனக்கு இருக்கின்ற ஆசை, அந்த ஊர்வலம் 3ஆக நடக்க வேண்டும். ஒன்று நடந்து விட்டது, திருமண ஊர்வலம். இன்னொன்று இறுதி ஊர்வலம். அதற்கு முன்னால் நான் ஐயா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் சின்னவரையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மேடையிலேயே என் உயிர் போக வேண்டும். அந்த ஊர்வலம் வீட்டுக்கு ஒன்று, இடுகாட்டுக்கு ஒன்று, 3 ஊர்வலத்திற்கு ஆசைப்படுவதை தவிர இந்த இயக்கத்தில் எனக்கென்று எந்த ஆசையும் கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் வரை, நான் மரணிக்கும் நேரத்தில் கூட இந்த திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இயக்கத்தை விட்டால், இந்த கட்சியை விட்டால், கருப்பு சிவப்பு கொடியை விட்டால், உதயசூரியன் சின்னத்தை விட்டால், இந்த நாட்டு மக்களை இதோ உட்கார்ந்திருக்கிறார்களே பாழ்பட்டவர்கள், பாழாய் போனவர்கள், வாழ தகுதியற்றவர்கள் என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், இங்கே அமர்ந்தவுடன் ஒரு வாசனை வருகிறது என்று எல்லோரும் என்னிடம் கேட்டார்கள்.
இந்த வாசனை தான் நான் வாழுகின்ற தண்டையார்பேட்டையில் கூவம் ஓரமும் இதுதான் வரும். ஆகவே இந்த பகுதிக்கு நான் சொந்தக்காரனும் கூட. இந்த வாசனையில் வாழ்வது நான் பழகிவிட்டது. என்றாலும் உங்களையும் கரை சேர்க்கத்தான், உங்களையும் வாழ வைக்கத்தான் எங்கள் அண்ணன் தளபதி எதை கேட்டாலும் தருவான் என்று சொல்லி தா வேலுவை உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் வந்தவுடன் கேட்டேன், இந்த வட்டத்திற்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராகி என்ன செய்து கொடுத்திருக்கிறார். பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள். இந்த பகுதியில் ஒரு கழிப்பறை, அந்த பகுதியில் ஒரு கழிப்பறை, எதிர்காலத்தில் இந்த பக்கம் சுவர வைக்க போறோம், இதோ பக்கத்தில் எய்ட்ஸ் தடுப்பு மையத்தை இடித்துவிட்டு ஒரு மல்டி ஸ்பெஷல் சுகாதார நிலையத்தை கட்டித் தருவேன் என்று சொல்லுகின்ற திறமை திமுகவை தவிர வேறு எவனுக்கும் இருக்காது. ஏனால் பள்ளத்தில் இருப்பவர்களை, தாழ்ந்து போனவர்களை தலைநிமிர செய்யத்தான் எங்கள் தாத்தா கலைஞர் 96 வயதிலும் தான் தள்ளாடினாலும் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்பதற்காக சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கூட உங்களை இயக்கினாரே, அந்த தாத்தா கலைஞரின் கனவை நிறைவேற்றாமல் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலுவும் போய மாட்டார். நீங்கள் வாக்களித்தது பாழாகவும் போகாது. இங்கே ஐயா கலைஞரின் 100ஆண்டு பிறந்த நாள். என் தம்பி பல்வேறு திட்டங்களை பட்டியல் போட்டார். எனக்கு அது மாதிரி தமிழில் புலமையோடு பேச தெரியாது, இட்டுக்கட்டி பேசவும் தெரியாது. வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக கோர்த்து நான் பேசிவிடுவேன். அதன் விளைவு எதுவாக இருந்தாலும் திமுகவிற்காக தாங்கிக் கொள்வேன். ஐயா கலைஞர் இந்த தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டார். இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால், உங்களுக்கு கருணை உள்ளம் இருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். வேலைக்கு போனால் மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா? அந்த சம்பளத்தை கொண்டு போய் வீட்டில் யாரிடமோது ஒரு இடம் கொடுக்கத்தான் வேண்டும். கொடுத்து விட்டு சம்பளத்தை அடுத்த நாள் நீங்கள் அதே வேலைக்கு புறப்பட வேண்டும். புறப்பட்டால் நீங்கள் புறப்படுவதற்கு முன்னால் பெட்டு வச்சு புடவை கட்டலாம். தலை சரியாக ஆத்தலைன்னா பேண்டு போட்டு லூஸ் ஏராவும் போகலாம். அவசரத்துக்கு ஒரு சைடில் ரோஸும் குத்திக்கலாம். கொஞ்சம் ஆள் குள்ளமாக இருந்தால் ஐயில் செப்பலும் போட்டுக்கலாம். ஹேண்ட்பேக்கும் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் போய் கேட்டீர்களே, அத்தா பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தா பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களே, நீங்கள் கையேந்துவதை பார்த்து உங்களை பெற்றவளும் அழவில்லை. எங்கள் அண்ணன் தளபதி அழுதார், போட்டார் கையெழுத்து, பிறந்தது விடியல் பயணம். பஸ் வந்துருச்சு. பஸ் வந்தால் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சும்மா இருப்பீங்களா? வேலைக்கு போறவங்களுக்கு பஸ் வந்தாச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு சில பேர் வேலைக்கு அனுப்ப மாட்டான். அதில் உங்களை மாதிரி கலராக இருந்தால் சத்தியமாக அனுப்ப மாட்டான் இல்லையா? இதே தண்டையார்பேட்டையாக இருந்தால் என் ஊர் மாதிரியே தாங்க நீங்கள் பேசுறதுக்கு. இதே எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பாடி என்ன எங்கே அனுப்ப போகிறான். ஆமாம், இப்படித்தான் சொல்லுவாங்க. அவன் அனுப்ப மாட்டான். அப்போ அனுப்பல. அந்த தாய்மார்களுக்கு என்ன யோசித்தார் தலைவர்? ரேஷன் கார்டு வைத்திருந்தால் நீங்கள் காலை முதல் இரவு வரை உழைக்கின்ற உழைப்பை உன் கணவன் அங்கீகரிக்க வேண்டாம், உன் மாமனார் மாமியார் அங்கீகரிக்க வேண்டாம். நீங்கள் பெறாத பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன், நான் அங்கீகரிக்கிறேன். ஆகவே உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அதுவும் அதற்கு பெயர் உரிமை தொகை. இல்லைன்னா கொடுக்குறவங்க கை மேலே, வாங்குற கை கீழே இல்லையா? நீங்கள் சண்டை போட்டு பாக்கெட்லேருந்து எடுக்கிற தொகைக்கு பேர் தான் உரிமை தொகை. 1000 ரூபா கொடுத்தாச்சு. பஸ்ஸில் போகிறவங்களுக்கு பஸ் ஃப்ரீ, 1000 ரூபா பணம் ஃப்ரீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ +1 +2 முடிச்சுட்டு இருக்கிற பொம்பளை பசங்க சும்மா இருக்குமா? அதெல்லாம் பார்த்துச்சு. ஸ்டாலின் தாத்தா எங்கள் ஆயாவுக்கு ஒரு 1000 ரூபா, எங்கள் அம்மாவுக்கு பஸ் ஃப்ரீ, நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன் தாத்தா, நான் எங்கள் அப்பா கிட்டையும் அண்ணன் தம்பிக்கிட்டையும் கையேந்திரனே, உனக்கு தெரியலையா தாத்தான்னு கேட்டப்போ, உங்கள் ஆயாவையும் ஆத்தாலையும் காப்பாற்றிய உன் தாத்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உனக்கும் தருவேன் மாதம் 1000, நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ படித்தால் அத்தனை மாதத்திற்கும் தருவேன் என்று சொன்னார். அதற்கு பெயர் புதுமை பெண் திட்டம்.
ஆம்பளை பையன் சும்மா இருப்பானா? ஓ, இது என்னையா நியாயம்? ஒரே அத்தா ஒரே அப்பன், என் தங்கச்சிக்கு மட்டும் நீ 1000 ரூபா தருவே, எனக்கு இல்லையான்னு கேட்டான். 3 வருஷம் முடிஞ்சது. 4வது ஆண்டு உன் தாத்தா உனக்கும் 1000 ரூபாய் தருவேன், நீயும் படி என்று சொல்லி அதற்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை வைத்தார். எல்லாரையும் படிக்க வச்சாச்சு, பஸ்ஸு கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற 1000 ரூபா கொடுத்தாச்சு. அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த குழந்தைங்க சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா எங்கள் அப்பனும் ஆத்தாவும் வேலைக்கு போகிறாங்க, நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் டிஃபன் கிடையாது, ஸ்கூலில் போய் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசிக்கிற வயிறை பார்ப்பனான்னு கேட்டப்போ உனக்கும் கைவிட மாட்டேன் உன் தாத்தா, நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் காலை உணவு திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. எல்லாரையும் படிக்க வச்சாச்சு, பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு காலை உணவு கொடுத்தாச்சு. படித்து முடித்தா வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணுமா இல்லையா? போனால் என்ன கேட்பான்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான்ல. அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கே போகணும்? நெட் சென்டருக்கு போகணும். அங்கே போனால் தான் கம்ப்யூட்டரில் படிக்கணும். ஜாவா படிக்கலாம், டேலி படிக்கலாம், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கலாம். அதை அவன் சும்மா கற்றுக் கொடுப்பானா? காசு கேட்பான். அதை பார்த்து எங்கள் அண்ணன் தளபதி அதையும் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சியும் கொடுக்கிறேன், நீ படித்து முடி, பயிற்சியை கொடுக்கிறேன், உனக்கு வேலை உறுதி. வேலை உறுதின்னு சொல்லிட்டா கம்பெனி இருக்கணும்ல. கொரோனா காலத்தில் பல்லு பழனிசாமி ஆட்சியில் எல்லா கம்பெனியும் மூடிட்டு போயிட்டான். அவன் பேரும் அந்த சசிகலா காலம் மட்டும்தான் நக்கனான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கல்லா பொட்டியே நக்கிட்டு போயிட்டான் அந்த அக்காலா ஓழி. கல்லா பொட்டியே நக்கிட்டாங்க. அது வரைக்கும் அதான் நினச்சிருந்தோம். அவனுக்கு தேவை 2 பொம்பளை காலு 2 செருப்பு, அதை நக்க வேண்டியது. இப்போ அது கிடைக்காததுனால அமித்ஷாவோட 2 காலு 2 செருப்பு, அதை நக்கிறது. இப்படி வாழறதுக்கு, இந்த மானங்கட்ட பழுப்பு வாழறதுக்கு மருந்து குடிச்சு செத்துலாம் இல்லை. இல்லை இந்த கூவங்கரை ஓரம் 10 நாளுக்கு அந்த கட்டி போட்டால் தன்னால் செத்து போயிடும், நம்ம சாக மாட்டோம். இப்படிப்பட்ட நேரத்தில் கம்பெனி இல்லை, வேலை தரேன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணோம்? 70 வயசு எங்கள் முதலமைச்சருக்கு. 67 வயசுலேயே 4 கூட்டம் முழுசா போயிடுச்சு. 5வது கூட்டம் வந்து நிற்கும் போது தொடையெல்லாம் ஆடுது. நேற்று நைட்டு பொள்ளாச்சியில் கூட்டம். நைட்டு பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா தேதி வாங்கி இருக்கிறது ராஜா அன்பழகன். கழுவி ஊற்றினா யார் தாங்கிறது? அந்த உரிமை அவருக்கு உண்டு, நான் அண்ணனாக இருந்தாலும். ஆகவே கம்பெனி வேணும். அதுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, நான் போக மாட்டேன்னு சொல்லலை. உலகம் முழுதும் சுற்றினார், அனைத்து கம்பெனிகளையும் சந்தித்து என்னிடம் திறமையானவர்கள் இருக்கிறார்கள், நீ வந்து அங்கே கம்பெனியை துவங்கு என்று சொல்லி கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு கம்பெனிகளை கொண்டு வந்து குவித்து உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் தந்திருக்கிறார். இவ்வளவு எப்படி நடந்துச்சு? 4 வருஷத்தில் கொரோனா வந்துச்சு இல்லை? அப்போ நம்ம ஆட்சியில் இல்லை. அப்போ எதிர்கட்சி தலைவராக தானே இருந்தோம். இவ்வளவு பணம் இப்போ கொடுக்குறோம். ஆனால் அப்போ பழனிசாமிகிட்ட நம்ம என்ன கேட்டோம்? அட பாய் பழனிசாமி, ரயில் ஓடல, பஸ்ஸு ஓடல, சினிமா தேட்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜனங்க சாவுறாங்கடா, ஒரு 5000 ரூபா கொடுன்னு சொன்னோமா இல்லையா? 5000 ரூபா கொடுத்தா நம்ம பின்னாடி உட்கார லேடிஸை கேட்குறேன், 5000 ரூபா கொடுன்னு நாங்கள் சொன்னோம். 5000 ரூபா கொடுத்தாங்களா? கொடுக்கலையாமா? உங்க தான் நல்லா தெரியுது. இல்லை. எவ்வளோ கொடுத்தாங்க? கொடுக்கலன்னா போய் சொல்லக்கூடாது. பாவம் பழனிசாமி 1000 ரூபா கொடுத்தான். 1000 ரூபா கொடுத்தான். அப்போ நாங்கள் கேட்டோம், மிச்சம் 4000 பணம் எங்கே இருக்கு? யார்கிட்ட இருக்கு? எங்கே கொடுக்கறதுன்னா? ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளவும் கொடுக்குறோமே, இதுக்கு பணம் எங்கிருந்து வந்து நாங்கள் கேட்டோமா? இல்லை. அதுதான் ஐயா தலைவர் கலைஞரின் ரத்தம் எங்கள் அண்ணன் தளபதி உடம்பில் ஓடுவதால், மனமிருந்த காரணத்தால் இவை அத்தனையும் கொடுத்தோம். 4 வருஷம் சொல்கிறாங்க. நாங்கள் ஆண்டு சாதனை 1 வருஷம் முழுசாக கொரோனாவில் போயிடுச்சு. நாங்கள் வரும்போது ஆஸ்பத்திரியில் பெட்டு இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, எல்லாம் இருந்தால் கேஸ் இல்லை இல்லையா? ஆஸ்பத்திரியில் பெட்டே இல்லையே. அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்தோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? உலகமே என்ன சொல்லிச்சு? அது சிங்கப்பூராக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஹாங்காங்காக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொன்னோம்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு, இதான சொன்னோம். எல்லாரும் சொன்னோம். நம்ம மாமா மோடி இருக்காருல்ல, அவரு கூட
அந்த தாடியை ட்ரிம் பண்ணா கொரோனா வந்துரும்னு 18 மாசம் தொப்பை வரைக்கும் வளர்த்தாரா இல்லையா? தாடியை வளர்த்தாரு இல்ல? ட்ரிம் பண்ணா கொரோனா வந்துரும் சொன்னான். இங்க ஒரு 32 எருமை மாடு இருந்தான் அப்ப ஆட்சியில மந்திரியா. அதுல ஒரு 3 எருமை மாடு போர்டே வச்சுட்டான். கொரோனா வந்து விட்டது, என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள். வச்சாங்களா இல்லையா? வச்சாங்களா இல்லையா? வைக்கலன்னா என்ன செருப்பால் அடி, வச்சிருந்தா போய் அவனை அடி, யாராவது ஒருத்தனை அடிக்கணும் இல்லையா? அப்படி வச்சுட்டான். ஆனா உலகமே சொல்லுது எவனையும் பார்க்காதுன்னு. அதை விட கொடுமை எனக்கு. என் பொண்டாட்டிகிட்ட போய் அம்மா சுந்தரின்னு அப்படியே நின்று பேசு, நான் திரும்ப மாட்டேன்னா. நான் உன் புருஷன் வந்திருக்கேன்னு. நீ ஒரு நாடோடி ஊரெல்லாம் போய் கொரோனா எடுத்துட்டு வந்திருப்ப, உன்னை பார்த்து பேச மாட்டேன்னா. அந்த நிலைமையில உலகமே தனியா இருன்னு சொன்னப்ப உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. சொன்னாரா இல்லையா? ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தாரா இல்லையா? டெலிஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? உங்களுக்கு கேட்டதெல்லாம் வந்ததா இல்லையா? காய்கறி கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், மாத்திரை கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோமா? இப்படி ஆட்சியில் இல்லாத போது உங்களை தேடி 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 இப்படி கொடுத்து, இதோ அமர்ந்திருக்கிறாரே ராஜா அன்பழகன், அவரை பெற்றெடுத்த தந்தை ஜே அன்பழகன் கொரோனா தாக்கி செத்து போனார் என்பது உங்களுக்கு தெரியுமா? செத்து போனாரா இல்லையா? அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? திமுக ஒன்று மட்டும்தான் தன்னை கொடுத்து உன்னை காக்க ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. காப்பாற்றணுமா இல்லையா? 1000 ரூபா கொடுத்தா என்னடா பண்றது? மாசம் ஒரு மாசம் கேபிள் டிவிக்கு எவ்வளவு தயார? இங்க 250, 270, 300. 4 ஐட்டங்குது எனக்கு தெரியும். 150. ஓ 150 தானாமா? 350 இல்ல கரெக்டா சொல்லுவேன். எவ்வளோமா? வேற அங்க பாரு, நீ தப்பு தப்பா சொல்லிக்கிறாங்க பாரு. அக்கா தங்கச்சி பாரு, 300 ரூபாமா. அந்த கொக்கால ஓடி 1000 ரூபா கொடுத்தா 3 மாசத்துக்கு கேபிள் டிவி பணம் கட்டு, வயிற்றுல ஈர துணி போட்டு சாவ. அப்ப ஆட்சியில் இருந்தான். அவன் உங்களை காப்பாற்ற தயாரா இல்ல. நாங்க ஆட்சியில இல்ல, எதிர்காலத்திலும் நீங்கள் எங்களை நம்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றினோமா இல்லையா? நாங்க கொடுத்ததெல்லாம் எங்க வீட்டு பணம். ஆனா அரசாங்க பணத்தை வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? கொரோனால அட்மிட் ஆனல, ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆனமா 3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்களா? ஒரு வேலைக்கு எவ்வளவு ஆயிடும்? காலையில டிஃபனுக்கு ஒரு 50 ரூபா ஆகுமா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா ஆகுமா? நைட்டு ஒரு 100 ரூபா ஆகுமா? மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோமா? 250 ரூபா ஆச்சா? சரி 50 ரூபா எக்ஸ்ட்ரா சரவண பவன்லேருந்து வாங்கி கொடுத்துட்டான்னு நினச்சிக்கோ. 300 ரூபா எவ்வளோ தெரியுமா பில்லு போட்டு அமுக்கணும் எடப்பாடி பழனிசாமி? ஒவ்வொரு ஆளுக்கும் 650 ரூபா பில்லு போட்டு கொரோனாவில் திருடிய ஒரே குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான். இந்த தெருவெல்லாம் மருந்து கொண்டு வந்து அடிச்சானுங்கல்ல, அதை கையில் பிடிச்சி மோந்து பார்த்தியா? ஒரு வாசனையும் இல்லை. பச்சை தண்ணி அடிச்சுட்டு மருந்து அடிச்சனு கணக்கு. லைசால் வாங்கடான்னா பெனாயில் வாங்குறது, மாப்பு வாங்கடான்னா இத்து போன மாப்பு வாங்குறது, தொடப்பம் வாங்கடான்னா உடையிற தொடப்பத்தை வாங்குறது. இப்படி எல்லாத்துலேயும் கொள்ளை அடித்து குவிச்சிக்கிட்டான். ஆனால் நாங்கள் உங்களுக்காக உழைச்சோம். இவ்வளவும் செய்தாரே. நான் சொன்னேன் 5000 ரூபா கொடுன்னா 1000 ரூபா தான் கொடுத்தான், 4000 ரூபா பணம் இல்லைன்னா. ஆனா இவ்வளவு திட்டங்களையும் எங்கள் அண்ணன் தளபதி செய்தார் என்று சொன்னால் அது எதனால் என்று சொன்னால் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதா. தாத்தா கலைஞர் 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 5 முறை ஆண்டார். 6வது முறையாக நாங்கள் வாக்கு கேட்டு வந்தோம் வீதிக்கு. உங்களிடம் சொன்னோம், என் தாய்மார்களே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதை திருமணம் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். அதற்கு திருமணம் என்று வந்துவிட்டால் கவலைப்படாதீர்கள் தாத்தா, நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன்.
அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழட்டும். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு கொடுக்க சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். வயிற்றில் இருக்கின்ற குழந்தையை சத்தாக காப்பாற்று. பிள்ளை பெற்றுவிட்டாயா? பெற்றுவிட்ட குழந்தைக்கு பால் சுரக்கவில்லையா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பிள்ளையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளைக்கு பள்ளிக்கு போனானா? அவன் சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, சத்துணவு